வெல்கம் டு ஜோ கிரியேட்டிவ் டிசைனர். இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸில் மிஷின் எம்ப்ராய்டரி வச்சு நம்ம வந்துட்டு எப்படி ஒரு ரிப்பன் எம்ப்ராய்டரி பண்ணலாம். அதாவது ரிப்பன் எம்ப்ராய்டரி மோஸ்ட்லி நார்மல் நீடில் தான் பண்ணுவாங்க. அதுக்கு நீடில் இருக்கும். நம்ம மிஷினில் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். கவனமாக பாருங்கள், எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா கிளியராக புரியும். இதுக்கு முன்னாடி எம்ப்ராய்டரிலே நிறையா போட்டிருக்கேன், ரிப்பன் எம்ப்ராய்டரிலே. அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இதுக்கு நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் உள்ள ரிப்பன் எம்ப்ராய்டரி தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை எடுத்துகிட்டு அந்த பேக் சைடில் ஒரு ஸ்டிச் போடுறேன். இந்த லாஸ்ட் கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இப்படி திருப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தைச்சது உள்ளே போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி தைக்கிறேன். இந்த மாதிரி 2 ரவுண்டு போட்டுக்கோங்க. சின்ன ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு 3D எஃபெக்டில், அதாவது நார்மல் நம்ம நீடில் போட்டோன்னா எப்படி வருமோ நமக்கு ஃபினிஷிங் அதே மாதிரியே வரும். அதுக்காக தான் இப்படி கொஞ்சம் நீங்கள் தள்ளி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பஃபியாக இருக்கிறது கிடைக்கும். அதாவது அந்த இது எம்போஸ்டாக இருக்கும், ரியலாக இருக்கும், பார்க்க நம்ம நீடில் பண்ண மாதிரியே இருக்கும் ஒர்க்கு. இப்போ இந்த மேலே உள்ள ரிப்பனை இந்த மாதிரி டர்ன் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த ஏற்கனவே போட்ட ரிப்பன் பக்கத்தில் வச்சுட்டு அந்த ரிப்பனை சுருக்கணும். இந்த மாதிரி சுருக்கும் போது தான் நமக்கு நல்லா பொஸ்ஸுன்னு கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ளவரோட பெட்டலும் அழகாக இருக்கும், பார்க்க ரியலாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு பெட்டல் இது ஃபுல்லாக எப்படி நமக்கு நல்லா இதாக இருக்குது. இதே மாதிரியே இப்போ பக்கத்தில் இன்னொரு இது போடணும். ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி கேப் இருக்கணும். இந்த அளவுக்கு கேப் விட்டோன்னா தான் நமக்கு அந்த ஃப்ளவர் கரெக்டாக இருக்கும். பக்கத்துலேயே போட்டோன்னா அந்த ஃப்ளவரோட ஷேப் நமக்கு கிடைக்காது. இப்போ பக்கத்துலேயும் அதே மாதிரியே தான் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு எப்படி போட்டேனோ அதே மாதிரியே தான். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நம்ம முன்னாடி அந்த ரிப்பனை கொஞ்சம் இது பண்ணும்போது அதை நல்லா தூக்குன மாதிரி இருக்கும். ரிப்பன் 3D எஃபெக்டில் இருக்கும். இந்த இதை நீங்கள் மிஷின் எம்ப்ராய்டரி இல்லாமல் நார்மல் மிஷினில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நார்மல் மிஷினில் ட்ரை பண்ணும்போது அந்த ஃபூட் இருக்கும் பாருங்கள், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரீ மோஷனில் நீடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒவ்வொரு பெட்டல் ஸ்டிச் பண்ணும்போதும் அதை நல்லா சுருக்கிட்டு இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் மட்டும்தான் நான் போடுறேன். இப்போ இதே மாதிரியே இந்த ரவுண்டு ஃபுல்லாக பண்ணிடணும். ரவுண்டு ஃபுல்லாக பண்ணணுன்னு பாருங்கள், இதுவே உங்களுக்கு நல்ல அழகான ஃப்ளவராக கிடைக்கும். நார்மல் நீடில் எம்ப்ராய்டரி, இந்த ரிப்பன் எம்ப்ராய்டரி போட தெரிஞ்சவங்க இந்த ஃப்ளவர் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது நீடில் போட்ட மாதிரியே இருக்கான்றத. இப்போ இன்னொரு இதை நான் எடுத்துக்கிறேன். ரிப்பன் எடுத்துக்கிட்டு அதை ரோஸ் மாதிரி நம்ம செய்யணும். ரோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கீழே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுட்டு முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை இந்த மாதிரி மறுபடியும் ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணணும். ஒரு 2 டைம்ஸ் அதை சுற்றிக்கணும். சுற்றிட்டு இப்போ அந்த மேலே இருக்க பாருங்கள், அதை இந்த மாதிரி மடக்கணும். மேலே இருக்கதை நான் காட்டுற மாதிரியே ஃபோல்டு பண்ணணும். இப்போ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ரோஸோட நடுவில் பார்த்திங்கன்னா அழகாக அந்த இது இதாகும். அந்த இதை தான் நம்ம இப்போ பண்ணுறோம். ரோஸ் மாதிரி இருக்கும், குட்டி ரோஸ் மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நம்ம மடக்கிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அழகான குட்டி ரோஸ் கிடைக்கும். பொறுமையாக ஃபோல்டு பண்ணுங்கள். கொஞ்சம் சாட்டன் ரிப்பன்னால் அது கொஞ்சம் இதாகிக்கிட்டே இருக்கும், ஷேப் வராமல். ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக அழகாக வந்துடும்.
இந்த மாதிரி நமக்கு ரோஸ் ஷேப் வந்தோடனே நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் செஞ்சு காட்டுறது வந்து மீடியம் சைஸ் ரிப்பன் வச்சு தான். நீங்கள் வந்து இதை விட பெரிய சைஸ் ரிப்பனும் இருக்குது, அதை வச்சு செய்யலாம். அதை வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் நீங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வந்து பெருசாக கிடைக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளவர் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோஸ் முடிச்சதுமே இந்த மாதிரி காட்டன் த்ரெட் வந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம நார்மலாக மிஷினுக்கு போடுற த்ரெட் தான். இதை எடுத்துகிட்டு இந்த ரோஸை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இது பண்ணிடணும், சுற்றி இறுக்கி கட்டிடணும். இந்த மாதிரி கட்டும் போது நமக்கு ரோஸ் ஈஸியாக வந்துட்டு இதாகாது. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிடலாம். இந்த ரோஸ் வந்து ஃப்ளவரோட சென்டர் பாயிண்டில் தான் வைக்க போகிறோம். சென்டரில் நம்ம வச்சாலுமே இன்னும் ஒரு லேயர் வந்து தேவைப்படும். இந்த இடையிலலாம் கேப் இருக்கும் பாருங்கள், சைட்லலாம் கேப் இருக்கனால அதனால் அங்கேயும் நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து பெட்டல்ஸ் வந்து வைக்க போகிறோம். அதுக்கு நான் 1.5 இன்ச்சில் இந்த மாதிரி ரிப்பனை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து பாதியாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாதியாக மடக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கணும். இந்த மாதிரி சுருக்குனீங்க அப்படின்னா இது ஒரு பெட்டல்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பெட்டல்ஸை இப்படியே இது உள்ளே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ரன்னிங் ஸ்டிச் மட்டும் நல்லா வந்து 2 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம். ரிப்பன் வந்து நம்ம என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதே கலரில் தான் நம்ம நூல் வந்து யூஸ் பண்ணணும். மேலே போடுற த்ரெட் வந்து அதே கலர்லேயே இருக்கணும். கீழே போடுற த்ரெட் நம்ம ஒயிட் த்ரெட் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஃப்ளவர் வந்து அழகாக 3D எஃபெக்டில் வந்து இருக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ரோஸை வந்து நடுவில் வந்து தச்சு விட்டுறலாம். நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கரெக்டான இதில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த நடு பாயிண்டில் மட்டும் இந்த ரோஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக அந்த ரோஸ் வந்துட்டு மிஷினில் பண்ண மாதிரியே இல்லை, அழகாக வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து லீவ்ஸ் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். இதுக்கு நான் 2 மெத்தடில் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு ரிப்பன் வந்து எடுத்திருக்கேன். அந்த சின்ன ரிப்பன் எடுத்து இப்போ நான் பண்ணுற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரீ மோஷனில் நீடில் இருக்கனால நான் எப்பயுமே ஸ்டிச் பண்ணும்போது கையை வந்து ரொம்ப கிட்ட வந்து கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி வந்து பெடல் இது பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸாக வந்து இது பண்ணாதீங்க, பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரன்னிங் ஸ்டிச்சு தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சைடு லீஃப் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு டைம் பண்ணணும். இதே மாதிரியே பண்ணிட்டே வந்தோன்னா நமக்கு அழகான ஒரு லீஃப் மாடல் வந்து கிடைக்கும். இது வந்து சின்ன ரிப்பனில் பண்ணும்போது தான் உங்களுக்கு நான் கரெக்டாக இருக்கும். பெரிய ரிப்பனில் நான் இன்னொரு மெத்தடில் வந்து சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து எடுத்துடலாம். இப்போ செகண்ட் லீஃப் மெத்தட் எப்படின்ற வந்து பாருங்கள். இதுக்கு நான் வந்து பெரிய ரிப்பன் தான் எடுத்திருக்கேன். பெரிய ரிப்பன் எடுத்து இந்த மாதிரி வந்து அதையும் வந்து மடக்கிக்கணும். சுருக்கிட்டு அதோட லீஃபோட முனி பகுதியில் வச்சு ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இப்படி திருப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல சைடு வந்து வெளியே வந்துடும். அது மாதிரி அந்த நம்ம தச்சது வந்து உள்ளே போயிடும். இப்போ அதே மாதிரியே நம்ம இந்த ரோஸுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரியே தான் பண்ணுறோம். நமக்கு அந்த பொஃபுன் வரணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு பொஃபுன் வரணுமோ அந்த அளவுக்கு நம்ம பஃப் வர்ற அளவுக்கு இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அங்கே ரன்னிங் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து லைட்டாக வந்து அந்த எட்ஜு வந்து இருக்குது பாருங்கள், அதில் வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டு நல்லா வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த ரோஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அழகாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரோஸ் ஃப்ளவர் எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.